சமையல் எல்லாம் முடிஞ்சுது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். வீடியோ போட்டு இப்போ எத்தனையோ நாள் எங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குது. ஒன்று வந்து சன்னதி திருவிழா, அதோடு முடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த ஆவணி மாதம் முடிஞ்சு சொன்னால் நிறைய ஸ்டிக்கர் ஓடர்கள் வரும். என்னென்னு சொன்னால் திருமணங்கள், பூப்புணி நீராட்டு விழா எல்லாம் இந்த ஆவணி மாதம் தான் நிறைய செய்வினோம். அப்போ வந்துட்டு அந்த ஓடர்களால் ஓடுபடுத்தி தெரிஞ்ச அதில் வந்து காணொலிகளே எடுக்க இயலாது, எடிட் பண்ணி போட இயலாது. அதால் காணொலி எடுக்கையில் நேற்று வந்து அகல்மியன்ற பிறந்த நாள். அதுக்கு எப்படியாவது வீடியோ எடுக்க வேண்டியது வந்து என்னென்னு சொன்னால் அகல்மியனுக்கு என்ன ஆசை என்று சொல்லி கேட்க அகல்மியன் சொல்லிட்டு இந்த முறை மெட்டாக்களுக்கு கப்பி வத்திக்கு கொடுக்குற மாதிரி தனக்கும் வந்து சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அப்போ சாப்பாடு சமைச்சு கொடுத்தனாங்க. நேற்று நடந்த சம்பவம் இது. நேற்று தான் 24ஆம் அகல் பிறந்த நாள். நேற்று இப்படி இந்த கதைக்கவே நேரம் இல்லை, அதால் இன்றைக்கு கதைச்சிட்டு நேற்று தான் வீடியோ போட போகிறோம். நேற்று வந்து சமையல் எல்லாம் செய்து முடிய பிறகு அகல் இந்த ரஷ்மி அக்கா கேக் ஆர்டர் பண்ணியிருந்தது. முதல் நாள் ஆர்டர் பண்ணுறோன்னு சொன்னால் நாங்கள் விரும்பின கேக் எடுக்கணும். இப்போ இவருக்கு நாங்கள் வளமையிலே ஒரு வட்டை கேக்கு தான் எடுத்து வெட்டுறது. அப்போ அவள் வந்து எங்களுக்கு அகலுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தா. அது வந்து ஒரு 3:30 போல வந்துருக்கு வேணும். நாங்கள் சாப்பாடு கொடுத்து கொண்டிக்க ஒரு ஆள் கோல் அடிச்சுது, இப்படி உங்களுக்கு ஒரு டெலிவரி ஒன்று இருக்குன்னு சொல்லி. அப்போ வந்து நாங்கள் சொன்னால் இன்னிடத்தை நிற்கிறோம், நாங்கள் அப்போ புனிதனரில் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு காமனி தேர்தலில் வந்துடுவோம்னு சொல்லி வந்துட்டு கோல் பண்ணால் அகல் கொண்டு வந்துச்சுன்னா கேக்கும் கொஞ்சம் பொருட்கள் அதில் நீங்கள் காணொலியில் பார்ப்பீங்க. கொஞ்சம் பொருட்கள் வந்து சுவிஸில் இருக்கிற ரஷ்மி அக்கா வந்து அகல்மி எனக்கு அனுப்பியிருந்தா. அப்போ கட்டாயம் கேக்கு வெட்ட பண்ணிக்கிறதுலையா போயிட்டு, இல்லாட்டி நான் கேக்கு வெட்டி இருக்க மாட்டோம். கேக்கு வெட்டணுமெண்டு முடிவு எடுத்திருக்கே இல்லை, ஏன்னா பிஸி அவ்வளோத்துக்கு நேரம் இல்லை. அப்போ சரின்னு சொல்லி அது கேக்கு டக்காண்ட ஒரு அரேஞ்ச் பண்ணி அதை கேக்கையும் வெட்டி அகல்மீன பிறந்த நாளை கொண்டாடிட்டு குடும்பத்தினரோட குடும்பமும் எங்களோட முன்வீட்டு பிள்ளைகளோடைய முடிஞ்சது. அது பழமையிலே அப்படித்தான் வெட்டுறாங்க. நாங்கள் ஒரு பட்டை கேக்க வாங்கி சும்மா வெட்டுவோம். அகல்மையை இந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய சாப்பாடும் கொடுத்தது, பழமையாக கொடுக்குற மாதிரியே சாப்பாடு கொடுத்தது. அதுபோக நேற்று இரவு எங்கட விட்ட சனிக்கிழமை அகல்மையை நான் வேற சொல்லி எங்கட விட்ட போவோம்னு சொல்லி விளக்கிட ஆட்டோ வந்து ஒரு சின்ன ரிப்பீராக போச்சு. அப்போ அதெல்லாம் சரி பண்ணி தாண்டி இரவு 10 மணிக்கு மேலே அங்கேயே போச்சு வந்து நாங்கள் போயிட்டு இப்போ இந்த பிடிக்க திருப்ப அகல்மையை எனக்கு வந்துட்டே விளையாட்டு போட்டி. அதால் திருப்ப வந்து இப்போ விளையாட்டு போட்டி தான் விளக்கிட்டு நிற்கிறேன். இனி விளையாட்டு போட்டி போயிட்டு இதுக்குல வேற குட்டி இதுக்கு வந்து தெரியுதும் இல்லை, விளையாட்டு போட்டி போகணும். அப்படி இந்த மாதம் ஃபுல்லாக வந்து சரியான ஒரு பிஸியான மாதமாக போயிட்டு அதால் வந்துட்டு காணொலிகள் நாங்கள் தொடர்ச்சியாக தெரியலாம் போயிட்டு வார மாதத்துல இருந்து தொடர்ச்சியாக வந்து காணொலிகளை போடலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா வார மாதம் வேலையில் இருக்காது, தொடர்ச்சியாக போடுவோம். சரி, ரோட தொடர்ந்து காணொலியை பாருங்க, காணொலி சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நுருவ வந்து முருங்கங்காய் வெட்டி கொண்டிக்குது. இவ்வளோ நேரம் வேலை செய்கிற இப்போ வந்து சும்மா வீடியோ எடுக்க போகிறோம். இப்படிதான் வீடியோ எடுக்கிறோம். உங்களுக்கு வந்து தேங்காய் திருவிழா இவ்வளோ நேரம் போன் காய்ச்சி கொண்டு இருந்தவள் இந்த பிள்ளைகள் ரெண்டும் முடியலேருந்து மரக்கறி வெட்டி கொண்டு இருக்குதல். என்ன கறி கேட்க போறீங்க இன்றைக்கு? பார்த்தா தெரியுது, முருங்கக்காய் தெரியுது. குழம்பு முருங்கக்காய் விரட்டல், வெண்டிக்காய் குழம்பு, கேரட் சம்பல், பூசணிக்காயும் 5 பாயாசம். சமையல் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ சாப்பாடு கட்டி கொண்டிருக்கணும். டக்கு டக்கு கட்டு போடு. ஓ லேட் ஆகுது. நான் கூட எத்தனை உள்ள கூட 5 விட 5 விட வெளியில உண்டு வெளியில ஒரு கறி விட 6 கறி 6 இன்னொரு பிளான் கூடி போச்சு. நாங்க 5 தான் போறோம், இன்னைக்கு 6 ஆயிடும். சம்பளோட சேர்த்து 6 ஆயிடும். அப்பளம் போடுறீங்களா?
ஒரு சாப்பாடு வாசல் வைக்கிற சொன்னா அந்த கண்ணா போட போறேன். கறி இருக்கா பாயசம் போய் அப்படியே கிடக்கு பெற்றதெல்லாம் போனவே கிடக்கு. சரியா இருக்கணும் வச்ச பிறகு கொடுக்க மெட்டது கொடுக்கத்தான ஓ சோறு கொண்டாடுற அங்கள்ளி வச்சிருக்க சோறு அங்க நின்னாரு 4 மினிட் ஆட்டோ மினிட் இன்னைக்கு வைங்க இதுல எல்லாம் அடுக்கிறாரு கொஞ்சம் அடிக்கல எனக்கு எங்க பிறந்த நாள்காரன் காணையில செப்பு 100 வந்துடுது இல்ல நிக்க கிடக்காங்க சும்மா என்னவே இல்ல கதையுமாக்கள் அடுக்கியாச்சு பாருங்கோ அகல்மையான வளமையா வார 2க்கு வரையிலையா ஆக்கள் கூட நிக்கிறபடியா கொஞ்சம் 2க்கு கஞ்சி பெறார் வார. இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு பாசல் எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போ இனி காணொலி எடுக்காத மாதிரியே என்னென்னா நான் வளமையாக எல்லாத்த சாப்பாடு கொடுக்குறதுக்கும் எடுத்து போகிறோம் நாங்கள் ஆக்கள் என்ன சொன்னால் அவைக்கு கட்டாயம் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கு நாங்கள் அகல் மீன் கொடுக்குறபடியால் கொடுக்குற ஒன்றும் எடுக்க மாட்டோம். இப்படி அவங்கள எடுத்து வச்சுட்டு இப்படியே வெளிக்கிட்டு இப்படி சுற்றிய பேத்துறையெல்லாம் போய் வந்து கொடுக்க போகிறோம். இன்றைக்கு அந்த ஊருக்கு கொண்டு போயில ரோட்டோட என்ன சொன்னால் ரோட்டில் நிறைய பேர் இருக்கணும் அந்த ஊதுபத்தி விற்கிறார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவையில் வந்து நிறைய பேர் வந்து கண்ணால் இந்த பக்கம் கொடுக்கவும் இல்லை. அதில் வந்து இன்றைக்கு இந்த பக்கம் போக போகிறோம். டவுனில் நிற்கிறோம் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அவங்கள வந்து சாப்பாடு கொஞ்சம் ரோட்டாலெல்லாம் கொடுத்துட்டு வந்து இங்கே ஒரு வெள்ளர கோயில் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. கொஞ்சம் இவ்வளோ சாப்பாடு மிச்சம் இருக்குது. ஒரு 20 வாசல் கிடக்குது. அதை கொண்டு எங்களை கொடுத்து போட்டு திருப்பி வர போகிறோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிடுது. ரோட்டு வழியாக கொஞ்சம் குறைவாக இருந்ததாங்க. கொஞ்சம் சாப்பாடு சாயந்தரம் இந்த ஃப்ரெண்டுகளுக்கு அவையும் சாப்பாடு சொல்லியிருந்தோம். அவைக்கு வந்து கொடுத்துட்டு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ரோட்டு சரிங்களா ஆடி கொண்டிருக்கோம் வேற. அம்மா என்ன ஆட்டம் ரோட்டு எல்லோ கோயில் பக்கத்து ரோட்டோ எல்லோ கோயில் பக்கத்து ரோட்டோ சாப்பாடெல்லாம் திருப்தியாக கொடுத்து முடிச்சுட்டு முடிக்கலாம். இப்போ நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சாப்பிட சரியான பசியாக இருக்குது. அவன் எல்லாரும் அது கொடுத்துருங்க கொடுத்துங்க இல்லையா இருந்தது அது கொடுத்துங்க நடுவே இல்லை கொளுத்தேல ஊதுமா எதுவா அவ்வளோ அவசரம் எல்லாத்தையும் அம்மா எதுவா எதுவா அண்ணாமலை எடுக்கோ மூடி எடுத்துக்கோ சாப்பிடு கொண்டே இருப்பா. அப்பாவுக்கு திட்டிட்டு அம்மா வெடிக்கலாம் அம்மா வெடிக்கலாம் அம்மா வெடிக்கலாம் தாங்க அதுதான் பட்டும் இதில் விடுங்க அம்மா விடுங்க சரி அப்பா விடுங்க இது அப்பா அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஃபோட்டோ எடுக்க இல்லை நீ
யாருடைய அம்மா பேர் அவன் அவசரம் போடுறான் அம்மா தான் அண்ணா நீங்க வச்சிருக்கோம் தீதுங்க நீங்க தான் வச்சுட்டு அடுத்த சிவாமேந்திரன் எடுத்துக்கலாம் அப்புறம் சிவாமேந்திரன் இங்கே எடுத்து வச்சுட்டு வேணாம் வேணாம் வேறு வேணும் சிவாமேந்திரன் சரி வேறையா அங்க அவன் தீட்டு போறான் சரி வாங்க முடிச்சு சாப்பிடுறது அங்கே சாப்பாட்டுன்னு என்னத்திலேயே இருக்கு வேற கேக்கு வெட்டுறதுன்னு சாப்பிடணும் அவளா இந்த மயிலோ அத்தவணி ஒன்று மயிலோ முடிச்சுட்டாரு ஆகட்டி உங்களுக்கு கேக்கும் மயிலோ இந்த இவ்வளோ பொருளும் யார் வாங்கி தந்தேன் ரஷ்மி அக்கா என்ன சொல்ல போறீங்க தேங்க்யூ ரஷ்மி அக்கா அதை ஒளி பிள்ளை கொடுத்துருக்குற வாசிங்க என்ன ஆனாதான் தெரியும் ஆ என்ன எழுதிக்கிறாங்க ஹாப்பி பர்த்டே அகல் நீங்க அப்படி எழுதியிருக்கு அப்படி எழுதிக்கிறாங்க இங்கே பாருங்க அப்பா வாசிங்க வாசிங்க அசாத்து வாசிங்க அம்மாவுக்கு வாசிக்க தெரியும் வாசிங்க அம்மா அப்படி இல்லை டியர் அகல் குட்டி வி விஷ் யூ ஹாப்பி பர்த்டே வித் லவ் ரஷ்மி அக்கா இப்படி என்ன ரஷ்மி அக்கா ரெண்டு தேங்க்யூ சொல்லி விடுவோம் தேங்க்யூ ரஷ்மி அக்கா உங்களுக்கு என்ன கேக் உங்களுக்கு பிடிக்கும் என்ன கேக் வந்திருக்கு பிளேன் கேக் வந்திருக்கு அகல்ல மனசுல இருந்த கேக்கு வந்தது